அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, நாட்டின் வளர்ச்சி வேகம் பெறும் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி சீர்திருத்தம் குறித்து நேத்து நம்ம பிரதமர் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் இல்லையா? ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு அ ஜிஎஸ்டி ஜூலை 1, 2017ல வந்தப்போ பார்த்தோம்னா, நமக்கு 5%, 12%, 18%, 28% அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி வரிகள் வந்து இருந்துச்சு. இல்லையா? இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 12%யும் 28%யும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரிகள் அப்படின்னா 5%, 18% தான் இருக்க போகுது. சரியா? இததான் நம்ம பிரதமர் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது 28% வரி போட்டுக்கிட்டு இருந்த முக்காவாசியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்ப 18% வரிக்கு மாறியிருக்கு. அதே மாரி 12% வரி இருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்ப 5% வரிக்கு மாறியிருக்கு. ஓகேங்களா? அதிக அளவுல பார்த்தீங்கன்னா, நமக்கு பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய அந்த பேசிக் கூட்ஸ் எல்லாமே ரொம்ப வரி கம்மியா இருக்கு. மெடிசினல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நெறைய இடத்துல 0% வந்து வரி வந்திருக்கு. இன்சூரன்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 0% வந்து வந்திருக்கு. அதுவும் குறிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இன்சூரன்ஸ்லாம் 0%ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆ நமக்கு சின் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி அது இல்லாம தனியா ஒரு 40% இந்த 5, 18 இல்லாம தனியா ஒரு 40% வந்து இருக்கு. இது வந்து சின் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது என்னன்னா, நமக்கு லைக் இந்த டொபாக்கோ, குட்கா, பான் மசாலா இந்த மாதிரியான விஷயங்கள் கெடுதல் தரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே சின் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சின் கூட்ஸ் அப்படிங்கிறதுக்கு 40% வரி போடப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது இதுதான். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இதுக்கான ப்ரொபோசல வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதே தினம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதமரும் அ அந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல வந்து இந்த மாரி ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ பத்தி பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாரு. அப்புறமா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து நமக்கு அதுக்கான ஒரு கைட்லைன்ஸ வந்து வெளியிட்டிருந்தாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத. அதுக்கப்புறமா சமீபத்தில நடந்து முடிஞ்ச ஜிஎஸ்டி கவுன்சில்ல தான் அதற்கான அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. 56த் ஜிஎஸ்டி மீட்டிங்ல தான் அதற்கான அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இது எப்ப நடைமுறைக்கு வரப்போகுதுன்னா, ஆக்சுவலி இன்னையிலிருந்து நடைமுறைக்கு வரப்போகுது. செப்டம்பர் 22, 2025 இந்த டேட் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஜிஎஸ்டி 2.0 எப்போலிருந்து நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறத கேட்பாங்க. சரியா? இந்த டேட் ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? பேசிக்கான விஷயங்கள் தான். அதே மாரி சுயசார்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்தியன் ப்ராடக்ட்ஸ மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? பெருசா வேற எதுவும் கிடையாது. அடுத்தது தூத்துக்குடியில வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில கப்பல் கட்டும் தளம் அப்படிங்கிறது வரப்போகுது. ஓகேங்களா? அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள வந்து சிப்காட் தலைமையில வந்து நமக்கு கையெழுத்தாயிருக்கு. கிட்டத்தட்ட 30,000 கோடி முதலீட்டுல தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டத்துல கடல் பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கப்பல் கட்டும் தளம் அப்படிங்கிறது வர இருக்கு. சரிங்களா? அத பத்தின விஷயத்த தான் இங்க குடுத்திருக்காங்க. பேசிக்கான ஒரு செய்தி தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, "வீரெய்தி மாண்டார் வினைத்திட்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. செயல்திறனால் பெருமை பெற்று உயர்ந்தவரின் வினைத்திட்பமானது நாட்டை ஆளும் அரசனிடத்திலும் எட்டி மதிக்கப்பட்டு விளங்கும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஒருத்தவங்க ஹார்ட் ஒர்க்னால மேல வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களோட அந்த ஒரு விஷயத்துக்கு எல்லார்கிட்ட இருந்துமே ரெஸ்பெக்ட் வரும் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு வள்ளுவர். திருக்குறள் எண் 665 அதிகாரம் வினைத்திட்பம் அப்படிங்கிற அதிகாரத்துல. சரிங்களா? இன்னைக்கு முக்கியமான செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.